பள்ளிக்கு போகலாம், நம்மை நாம் அங்கே தேடலாம். ஸ்லேட்டு குச்சி கடன் வாங்கலாம், ஸ்லேட்டில் பேர் எழுதி. வெல்கம் டு பீடியாஷோர் வழங்கும் சுட்டி சாம்பியன்ஸ் பவர்ட் பை ரம்னாஸ் ரவா தோசை மிக்ஸ். ஆரோக்கியத்தின் அஸ்திவாரம் மற்றும் பொம்மிஸ் நைட்டிஸ் எங்கும் எங்கெங்கும் பொம்மி. வாழ்க்கையில் நீ யாரையாவது எப்போ சந்தோஷமா இருந்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஸ்கூல் படிக்கும் போது தான். அதாவது என் பள்ளி பருவம் தான் என்னுடைய வாழ்க்கையிலேயே ரொம்ப சந்தோஷமான நாட்கள் அப்படின்னு யாரை கேட்டாலுமே சொல்லுவாங்க. அண்ணா நம்ம ஏன் ஒண்ணு பண்ணக்கூடாது? நம்ம பேசாம சுட்டி சாம்பியன்ஸ் ஹாப்பி ஸ்கூல்னு ஒண்ணு ஆரம்பிச்சிடலாம்ல. நம்ம ஏன் பேசாம ஆரம்பிக்க கூடாது? பேசினே கூட நம்ம ஆரம்பிக்கலாம். சரி, எனிவேனா நான் வந்து சுட்டி சாம்பியன்ஸ் ஸ்கூல்ல சேர்றேன் அப்படின்னு சொன்னோனே நிறைய ஸ்டூடெண்ட் வந்து என்கிட்ட நானும் வரேன் ப்ளீஸ் 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 என்னையும் கூட்டிட்டு போங்க அப்படின்னு வந்து பயங்கரமா அடம் பிடிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ள வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா, அதுல இருந்து ஒரு 3 சுட்டிஸை மட்டும் வந்துட்டு அப்படியே ஒரு சாம்பிளுக்கு இறக்கிருக்கேன். சோ ஃபர்ஸ்ட் சுட்டியை கூப்பிட்டுலாம்னா கூப்பிட்டேன். லெட்ஸ் வெல்கம் மகிதா அண்ட் ஃபேமிலி. வாவ். அழகா இருக்கீங்க பாக்குறதுக்கு. ஐயோ அழகா இருக்கீங்க. ஓகே, நீங்க உங்களை இன்ட்ரோ듀ce பண்ணிக்கோங்க. ஐ அம் மைசெல்ஃப் மதுரா. நாங்க விஜய் பாரதி. ஓகே, பாப்பா எப்படி ரொம்ப வாலா இல்ல வந்து ரொம்ப குவைட்டா சமத்தா இருந்துப்பாங்களா? நீங்களே சொல்லுமா, நீ ரொம்ப வாலா குவைட்டா? குவைட். ரொம்ப வாலு. பட் வாலா என்னன்றத வந்துட்டு உங்க வீட்ல வந்து ஷூட் பண்ணாங்கல்ல, நீ ஷூட் பண்ணும்போது என்னென்னலாம் நீ பண்ணன்றத பார்க்கலாமா? பார்க்கலாமா? டிவில, இந்த பெரிய டிவில பார்க்கலாமா பாப்பாவை? பார்க்கலாம். ஓகே, என் பேர் விஜய் பாரதி. என் ஒய்ஃப் நேம் வந்து மதுரா. எங்கள் பொண்ணு பேர் வந்து மஹிதா. மஹிதா நல்லா கைச்சுப்பா. மஹிதா சூப்பரா கரகாட்ட டான்ஸ் ஆடுவா. நீங்க சொல்ற பேச்சு ஒண்ணு கேட்க மாட்டா. I'm a good girl. கலக்குட்டி, அது அழகா ஏதோ கேர்ள் ஹேர்லாம் வச்சிருந்தீங்களே, இப்போ அந்த ஹேர் எங்க? கட் பண்ணிட்டீங்களா? யார் கட் பண்ணது? சலூன்ல. சலூன்லயா? ஏன் கட் பண்ணீங்க? அழகா இருந்தது. ஓகே, நம்ம ஷோல வந்து நிறைய கேம்ஸ்லாம் வரப்போகுது, அதுக்கெல்லாம் வந்து ப்ரிப்பேர் ஆகி வந்திருக்கீங்களா? இட்ஸ் ஓகே. அப்ப சொல்லிடுங்க, சுட்டி சாம்பியன்ஸ் நான் தான் சொல்லிடுங்க. சுட்டி சாம்பியன்ஸ் நான் தான். ஆல்ரைட், நம்முடைய சுட்டி சாம்பியனுடைய அடுத்த சுட்டி போட்டியாளர் ரிக்ஷித் அண்ட் ஃபேமிலி. मालूमा डोलमा ऐसा लंगड़ी मालूमा तेची गली जिन्हें क्रैकी उठा सालमा. ரிக்ஷித், வெல்கம் டு தி ஷோ. நீ இவ்வளவு பிரமாதமா டான்ஸ், நீ உனக்கு யார் டான்ஸ் சொல்லி கொடுத்தது? அப்பா. அப்பாவா? அம்மா உனக்கு என்ன சொல்லி கொடுப்பாங்க? டெய்லியுமே படிப்புல சொல்லி கொடுப்பாங்க. படிப்பா? திருக்குறள் தெரியுமா உனக்கு? எனக்கு தெரியுமே. அதே சொல்லு. திருக்குறள் கடவுள் வத்தல் அகல முதலே எழுத்தலாம் ஆதிபாவம் முதலே உலகால் கத்ததமா ராய பாலகோல் வாளறிவார் நற்றால் சொல்லாரனில் அலமிசையினால் வானர் சேர்ந்தா இருமிசை நின்று வாழ்வார். ஆஹா. வேணுதல் வேண்டாமே இனால் நரி சேர்ந்தார்க்கு யானும் இருவே இல்ல. திருசேரி இருவினையும் சேராயிரே வேன் பொருள் சேர்ப்புகள் புந்தார் மாட்டேன். ஓகே. இனியே உலகாத என்னாது தூரல் தனி இருப்பாங்க தாய் கலந்து. பெரிய கிளாப் கொடுங்க. ஃபேண்டாஸ்டிக், சூப்பர். ஐயோ, என்ன ஒரு ஸ்பீடு. இந்நேரம் திருவள்ளூர் இருந்தாரு வச்சுக்க உன்னை பார்க்கறதுக்கு. அப்படியே உனக்கு ஒரு பெரிய உனக்கு வணக்கம் சொல்லி உனக்கு பெரிய நன்றி சொல்லியிருப்பாரு நம்முடைய ஞானி வள்ளுவர். கலைக்கிட்ட ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருந்தது. சரி, நீங்க எதாவதுமா நீங்க ஏவிலலாம் வந்துட்டு பயங்கரமா வந்துட்டு சேட்டப் பண்ணிருக்கீங்களாமே, அப்படியா? இல்லையா? சமத்தா இருந்தியா? பார்க்கலாமா? நீ சமத்தா இருந்தியா இல்ல சேட்டப் பண்ணேன்னு பார்க்கலாமா? பார்க்கலாமா? ஹாய்.
என் பேர் சந்திரமௌலி. இவர் பேர் நீங்கள் சொல்றீங்களா சார்? உங்கள் பேர்? பேர் ரிக்ஷேட். நம்ம ஊர் வச்சுட்டு ஈஸியாக முறுக்கிட்டுல லொங்கிய கட்டிட்டு கபாலி அப்படி கூப்பிட்டோன்னே கொஞ்சம் சொல்ல கச்சுமா அந்த மாதிரி கபாலி நினச்சி வர கபாலி தான். இவன் நடக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் வந்து இவனை நான் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. இப்போ எனக்கு யூஸ்வலாக வந்து யாராவது வந்து உங்கள் பையன் எப்படி இருக்கான் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவோன்னா நல்லா இருக்காங்கன்னு சொல்லுவோம். ஆனால் என்ன கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவோம்? வாழா இருக்கான் அப்படின்னு தான் சொல்லுவேன் நான். இன்னும் வேற ஏதாவது டைலாக் பேசுவான். அவனுக்கு வீரபாண்டிய கட்டபொம்மன் நல்லா பேசுவார் இன்னும். கேட்குறீங்களா? நின்று பேசி காமிக்கிறேன் வந்து. வீரபாண்டிய கட்டபொம்மன் வானம் பொழிகிறதில் பூமி விழுகிறதில் உனக்கு ஏன் தர வேண்டும் வரி வட்டி கிறிஸ்தி என்னோட வயலுக்கு வந்தாயா நாட்டு நட்டாயா மஞ்சள் அறுத்து கொடுத்தாயா மாமனா மச்சானா மானும் கேட்டவன். மிஸ்டர் ரிக்ஷித் பிரமாதமா பேசிருக்கீங்க. ஓகே, நீங்க இந்த சுட்டி சாம்பியன்ல வின் பண்ணிருக்கீங்கன்னா அது பாருங்க, அந்த பெரிய கப் உங்களுக்கு கிடைக்கும். சொல்லுங்க, அந்த கப் போதுமா? ஓகே, சுட்டி சாம்பியன். ஓகே, வெரி குட், ஃபேண்டாஸ்டிக். பாப்பா நீங்க எப்படி விளையாட போறீங்கன்னு அங்க போய் உட்காருங்க. உங்க நெக்ஸ்ட் ரவுண்ட் விளையாடும் போது உங்களை கூப்பிடுறேன். ஓகே, அடுத்து நம்ம சுட்டி சாம்பியன்ஸ்ல வரப்போற சுட்டி கவின் அண்ட் ஃபேமிலி. Kavin, I love you. Love you too. Oh my God. I am so happy for you. Kavin, இங்க பாருங்க. ஹலோ. இங்க பாருங்க. ஹலோ. தெரி படம். இல்ல இப்ப நான் மறுபடியும் கொடுக்குறேன் ப்ளீஸ். அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். அதே மாதிரி கொடுத்துடு. Wow, amazing டா. இந்த ஏவில நீ வந்து என்னென்ன சேட்டர்லாம் பண்ணிருக்கேன்னு பார்க்கலாமா? பார்க்கலாமா? ஓகே, கவின் ஏவி ப்ளீஸ். ஹாய், திஸ் இஸ் ஆர்த்தி. சாரோட நேம் வந்து கவின். இவர் எப்படி வால் பண்ணுவாருன்னா, கன்சீவாக நான் இருக்கும் போதுலேருந்தே அவரோட வாழ்த்தணும் பயங்கரமாக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மாமா டால் அடிக்கும் கலரு கண்ணாடி. இவர் பண்ணுற வாழ்த்தனத்தை இது வரைக்கும் நாங்கள் வீட்டில் தான் பார்த்துட்டு இருந்தோம். இனி நீங்களும் பார்க்க போகிறீங்க. எங்கள் சுட்டியே சாம்பியன் ஆக போகிறோம். சுட்டி சாம்பியன். வந்து உங்களுக்கு வரக்கூடிய ரவுண்ட்ஸ்லாம் வந்துட்டு ரொம்ப ஜாலியாக ரொம்ப சுட்டித்தனமாக தான் இருக்க போது. நம்ம பார்க்கலாம். டேக் யூ. தேங்க்யூ. நம்ம சுட்டி சாம்பியன்ஸ்ல முதல் ரவுண்ட் ஈ அடிச்சா காப்பி. நம்ம அடிச்சா காப்பில முதலாவது வந்து களத்துல இறங்க போறது ரிக்ஷித் அண்ட் ஃபேமிலி. இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஈடிச்சா காப்பி விளையாட போறோம். இந்த கேமுக்கான விதிமுறையில இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போறேன். குழந்தை உங்களை எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்காரு, நீங்க குழந்தை எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்கீங்க அப்படிங்கிறது ஒரு பயங்கரமான டாஸ்க் நாங்கள் டிசைன் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே, ஸோ உங்களை பத்தியான 5 கேள்விகள் உங்ககிட்டும் கேட்கப்படும், அவர்கிட்டும் கேட்கப்படும். ஸோ நீங்க 2 பேரும் சொல்ற பதில் கரெக்டாக டேலி ஆகணும். அப்படி டேலி ஆகலைன்னா யூ லூஸ் மார்க்ஸ். ஸோ ஒரு கேள்விக்கு உங்களுக்கு 20 மதிப்பெண்கள். ஸோ 5 கேள்வியும் கரெக்டாக சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு 100 மதிப்பெண்கள். உங்களுக்கு இது பண்ண வேண்டிய கால அவகாசம் only 2 minutes. எஸ். ஓகே ஓகே. ஈ அடிச்சா காப்பி விளையாடுறதுக்கு ரெடியா? யா ரெடி சொல்லிடு. ரெடியா? ரெடி சொல்லு. ரெடி. ரெடி.
ஓகே ரெடியா? Ready. ரெடி. ஓகே மௌலி, பிரீத்தி, தட் இஸ் உங்க மனைவிக்கு நீங்க ரொம்ப செல்லமா வச்ச பெயர் என்ன? சில பேர்ல அம்முக்குட்டி, மஞ்சு கூச்சு, சிலங்குடி குட்டி, காசாத்தி, நிறைய பேர் வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி நீங்க உங்க மனைவி பிரீத்திக்கு வச்ச செல்லமான பெயர் என்ன? ஆக்சுவலி வந்து சில பேர்லாம் ஒன்றும் கிடையாது. அவனை எப்பவுமே எப்படி கூப்பிடுவேன் அப்படின்னா வந்து பிரீத்திமா அப்படிங்கிறதா வந்து செல்லமா. பிரீத்திமா ஒரு வாட்டி கூப்பிடுங்க. பிரீத்திமா. ஏய் ஸோ பிரீத்திமான்றதை நீங்க அவங்க வழக்கமாக கூப்பிடுறது. இது உங்க மகனுக்கு தெரியுமா? கண்டிப்பா தெரியும். ஓகே பார்க்கலாமா சொல்லுவாரான்ட்டு? பார்க்கலாம். இப்போ மௌலி கிட்ட நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்டாச்சு, அவர் பதில் சொல்லியாச்சு, அதை நம்ம சேவ் பண்ணி வச்சிருக்கிறோம். இப்போ ரிக்ஷித்துக்கு அதே கேள்வி நீங்க கேளுங்க, என்ன பதில் சொல்றாருன்றது பார்ப்போம். கண்டிப்பா. ஓகே ரிக்ஷித், இங்க பாரு. அவங்க வந்து ஏதோ கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ அதே கொஸ்டின் கேட்க போறேன். ஓகேவா? இங்க பாரு அக்கா, பாரு ஒரு நிமிஷம். உங்க அப்பா இருக்கிறார்ல, உங்க அம்மாவுக்கு வந்து செல்லமா என்ன பேர் சொல்லி கூப்பிடுவார்? பிரீத்திமா. பிரீத்திமாவா? ஃபேண்டாஸ்டிக். சூப்பரா. ஹைஃபைடா. வெரி குட். ரெண்டாவது கொஸ்டின், இது உங்களை பத்தியான ஒரு கேள்விதான். உங்க வீட்டில் அதிகமாக திட்டு வாங்குறது யார்? கண்டிப்பா நான் தான். ஏதாவது ஒன்று எங்கப்பா பண்ணிடுவேன், இல்லை ஏதாவது எங்கேயா மாற்றி வச்சிருவேன். கண்டிப்பா. சரி பிரீத்தி சொல்லுங்க, வாட் கைண்ட் ஆஃப் லாங்குவேஜ் நீங்க அவரை யூஸ் பண்ணுவீங்க, எப்படி திட்டுவீங்க? ரொம்ப டீசெண்டாக தான் திட்டுவேன். உங்க ரெண்டு பேர்ல அதிகமாக திட்டு வாங்குறது மௌலி தான். ஓகே, அப்போ நீங்க திட்டவே மாட்டீங்க அவங்கள? திட்டுவேன், எனக்கான நேரங்கள் கம்மி. வெரி குட். பார்க்கலாம். நந்தினி, உங்க வீட்ல அதிகமா திட்டு வாங்குறது யாரு? உங்க அம்மாவா உங்க அப்பாவா? அப்பாவா? என்ன திட்டு வாங்குவாரு? அப்பா சேட்டை பண்ணுவாருன்னா அம்மா திட்டுவாங்க. கோபியண்ணா, அவங்க அப்பா தான் அதிகமா திட்டு வாங்குவாரா? உண்மையா? ஃபேண்டாஸ்டிக், சரியான பதில். தேர்ட் கொஸ்டின்ல வந்து மௌலி, உங்களுக்கு வீட்டில் பிரீத்தி சமைக்கிறதுல எது சாப்பிடவே முடியாது? இந்த கேள்வி என்கிட்ட கேட்டீங்கன்னா நான் கண்டிப்பா உப்புமா தான் நான் சொல்லுவேன் நானு. ஏன்னா அது வந்து சாப்பிட முடியாதுன்னு இல்லை, ஒரு நாள் வச்சா நமக்கு 3 நாள் கிடைக்கும். அது அப்படியா? 3 நாள் எனக்கு டின்னர் இல்லைன்னா பிரேக்ஃபாஸ்ட் வந்து உப்புமாவா தான் இருக்கும். Once in 3 days cooking அது. 1 time cooking 3 days using. ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு பெரிய டவுட்டா இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டின் நான் பர்சனலாவே கேட்டிருப்பேன். உங்க அம்மா சமைப்பாங்களா? இல்லடா, உங்க அம்மா பார்த்தா நல்லா சாப்பிட்ட உடம்பு மாதிரிலடா இருக்கு, சமைச்ச உடம்பு மாதிரி இல்லையே. லுக்கு பண்ற. சமைக்கிற மாதிரி தான் இருக்கு. சமைக்கிற மாதிரி ஆனா சமைப்பாங்க. சரி ஓகே, உங்க அம்மா வந்து சமைக்கிறதுல எது சாப்பிட பிடிக்காது? உப்புமா. சூப்பர், கரெக்ட். உப்புமா. இது ரொம்ப தப்புமா? ஓகே மௌலி, பிரீத்தி, உங்களுக்கான 4th கொஸ்டின். இப்போ கேட்ட 3 கேள்வியுமே நம்ம வந்து உங்களுக்கு கேட்டோம். அது வந்து பையன் வந்து உங்களை பற்றி பேர்ட் சொன்னார். இப்போ நம்ம வந்து பையனுக்கு பற்றி கேள்வி கேட்போம். நீங்கள் என்ன பேர்ட் சொல்கிறீங்க, அது பையன் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். ஓகே, உங்கள் பையனுக்கு பிடிச்ச அனிமலுடைய பேர் என்ன? கொரிலா. கொரிலா. ஓகே, ஏன் கொரிலா பிடிக்கும் நினைக்கிறீங்க? என்னன்னு தெரியல, ஆனா எப்ப பார்த்தாலும் கொரிலான்னுட்டே இருப்பான். ஓகே, அவர் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். நந்தினி, செல்லக்குட்டி, உங்களுக்கு பிடிச்ச அனிமல்ஸ் என்ன? கொரிலா. ஓகே, கொரிலா என்னென்னலாம் பண்ணும்? இப்படி பண்ணும். எப்படி? எங்க எந்திரிச்சுன்னு சொல்லி காமி. கிச்சு. எங்க அக்காக்கு சொல்லி கொடுங்க. எங்க செம்மையா இருக்கும் கொரிலா. எங்க ஊர் கொரிலா. சூப்பர். 4 क्वेश्चन கரெக்ட்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்க. குட். பிரமாதம், ஃபேண்டாஸ்டிக். இந்த क्वेश्चंस வந்து உங்க ரெண்டு பேருக்குமே. ஓகே, ரெடி? ஓகே, ரெடி. சோ உங்க ரெண்டு பேர்ல யாருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அதிகம்? பிரீத்திகா, மௌலிகா, தட் இஸ் அம்மாக்கா அப்பாக்கா? மௌலிக்கு தான். கண்டிப்பா உங்களுக்கு தான். 5வது கேள்வி அப்பாட்ட கேட்டாச்சு, பதில் வந்தாச்சு, லாக் பண்ணியாச்சு. இப்போ நீ ரிக்ஷித்திட்ட கேளு 5th கொஸ்டின். ஓகே, டன். செல்லக்குட்டி, யாருக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் அதிகம்? அம்மாவுக்கா இல்ல அப்பாவுக்கா? அப்பாக்கா. That's brilliant. ஓகே ரிக்ஷித் குட்டி, நீங்க 5 क्वेश्चनமே வந்து கரெக்ட்டா பதில் சொல்லிருக்கீங்க. நீங்க வாங்கக்கூடிய மதிப்பெண்கள் 100 out of 100. நம்ம ஈடுச்சன் கப்பில அடுத்து வரக்கூடிய சுட்டி மகிதான் ஃபேமிலி. வா. ஓகே மதுரா, விஜய் பாரதி ஈடுச்சன் காப்பிக்கு we welcome you.
ரெடி வாங்க போலாமா? போலாமா? போலாம். விஜய் பாரதி, மதுரா, உங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ விஜய் பாரதி, உங்க கணவருக்கு பிடித்த ஹீரோயின் யார்? தமன்னா. தமன்னா. நந்தினி, ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்டாச்சு, லாக் பண்ணியாச்சு. ரொம்ப வித்தியாசமான பதில் வந்திருக்கு. மைதா என்ன சொல்றான்னு பார்ப்போம். எல்லாரும் மொத்த உலகமே வெயிட்டிங். செல்லக்குட்டி, உங்க அப்பாக்கு பிடிச்ச ஹீரோயின் யாருடா? விஜய். விஜயா? இல்ல, ஹீரோயின். யாரு? யாரு டிவில அடிக்கடி உங்க அப்பா பார்த்துட்டே இருப்பாரு? தெரியலையா? சாரி பாஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகணும். செகண்ட் கொஸ்டின். ஸோ விஜய் பாரதி, அதாவது மைதாவுடைய அப்பா, அவருடைய ஃபோன் நம்பர் என்ன? 9840070392. இது மைதாக்கு தெரியுமா? அவ என்னோட அம்மா நம்பர் வேணா சொல்லிடுவான்னு நான் நினைக்கிறேன். உங்க அம்மா நம்பரா? சரி, இப்போ அது நம்ம ஆப்ஷன் வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் அப்பா நம்பர் சொல்றாங்களா பார்க்கலாம். ஓகே, ஆல்ரைட். நந்தினி, எஸ், அவருக்கான செகண்ட் கொஸ்டின் கேட்டாச்சு, பதில் வந்தாச்சு, இங்க லாக் பண்ணியாச்சு. நீங்க கேட்கலாம் செகண்ட் கொஸ்டின். செல்லக்குட்டி, அப்பாவோட ஃபோன் நம்பர் என்ன? 96EN. 96EN. சார் என்ன சார் இது ஃபாரின் நம்பரா சார்? 4 டிஜிட்ல வருது. என்ன அப்பாவோட ஃபோன் நம்பர் என்ன? தெரியலையா? வேற வழியா இல்ல. செகண்ட் கொஸ்டின் தப்பா பதில் சொல்லிருக்கீங்க. அடுத்து மூணாவது கொஸ்டின் போங்க. மூணாவது கொஸ்டின். உங்க வீட்ல அதிகமா தூங்குறது யாரு? ரொம்ப நேரம் தூங்குறது யாரு? ஒய்ஃப் தான் ரொம்ப நேரம் தூங்குவாங்க. ஸோ லாக் பண்ணிடலாம். ஓகே, வெரி குட். பார்ப்போம் இப்போ. ரைட். நந்தினிமா? எஸ்மா. ரைட்மா, கேள்வி கேட்டாச்சுமா, பதில் லாக் பண்ணியாச்சுமா. ஓகேமா. மகிதா குட்டி, உங்க வீட்ல யாரு ரொம்ப நேரம் தூங்குவாங்க? அம்மாவா அப்பாவா? எங்க அப்பா. மாத்த முடியாது. தூங்குவாரா? வேலைக்கெல்லாம் போக மாட்டாரா? போக மாட்டாரா? ஓ மை காட். போவாங்க. போவாங்க. அப்ப வீட்ல யாரு அதிகமா தூங்குவாங்க? எங்க அப்பா தான். உங்க அப்பா தானா? அப்ப உங்க அம்மா தூங்கவே மாட்டாங்களா? முடிச்சிட்டு வேலை பார்த்துட்டே இருப்பாங்களா? இல்ல, நானும் அம்மாவும் தண்ணி குடிச்சிட்டு இருப்போம். அதனால அப்பா ஃபர்ஸ்ட் தூங்கிடுவாங்க. நிஜமாவே உங்க அப்பா தான் வீட்ல தூங்குவாரா? கரெக்டா? சார், சட்டை கிழிஞ்சிருதா, தச்சு முடிச்சிடலாம். குழந்தைங்க வந்து எனக்குமே போய் பேசாதுங்க சார். சார், ஓ, மூணாவது கொஸ்டினும் தப்பு சார். அச்சோ. ஆமா. மைதா, நாலாவது கொஸ்டின் நம்பர். உங்க ரெண்டு பேரும் யார் அதிகமா கோவப்படுவீங்க? நீங்க தான். ஷூர்? ரெடி? ஓகே. நந்தினி, எஸ். நான்காவது கேள்வி கேட்கப்பட்டது, பதில் வந்தாச்சு, லாக் பண்ணியாச்சு. ஓகே, கொஸ்டின் நீ கேட்கலாம். செல்லக்குட்டி, உங்க வீட்ல யாரு ரொம்ப கோவப்படுவா? அம்மாவா அப்பாவா? அப்பா. அப்பாவா? கரெக்டா? கரெக்ட். சரி, எதுக்கு கோவப்படுவாங்க? நான் ஒன்றும் பண்ண மாட்டேன். அப்பா தான் கோவப்படுவாரு. எப்படி கோவப்படுவாரு? சார், இவ்வளவு கொடூரமாவா சார் நீங்க கோவப்படுவீங்க? ரொம்ப கொடூரமா கத்துவாரு. அப்படியே. ஓகே, எனிவே அப்பா கிட்ட சொல்லிடு, இனிமே வந்து அதிகமா வந்து கோவம் எல்லாம் படக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லு அப்பா கிட்ட. அப்பா, இனிமேல் கோவம்லாம் படக்கூடாது. ஓகேடா. அப்புறம் நான் கோவப்பட்டுருவேன் சொல்லிடு. அப்ப நான் கோவப்படுவேன். ஓகேடா. சாரிடா அம்மு. ஓகே, சோ ஸ்வீட். ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கு ஆன்சர் பண்ணிருக்கீங்க கரெக்ட்டா. சூப்பர். That's brilliant. விஜய் பாரதி, மதுரா, லாஸ்ட் கொஸ்டின் ஆஃப் ஈயடிச்சாங் காப்பி. விஜய் பாரதி, அதாவது அவங்க அப்பா ஒர்க் பண்ற கம்பெனி பேர் என்ன? டான்ஃபோர்ஸ். டான்ஃபோர்ஸ். இது அவங்க சொல்லுவாங்களா? சொல்லுவாங்க. ஓகே, அஞ்சாவது கொஸ்டினும் கேட்கப்பட்டது, பதில் வந்தாச்சு, சேவ் பண்ணி லாக் பண்ணியாச்சு. ஓகே. ஓகே. குட்டி பாப்பா, அப்பா வந்து எங்க ஒர்க் பண்றாரு? டான்ஃபாஸ். 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 கரெக்ட்டா சொல்லிட்டீங்க. சூப்பர். அப்பா என்ன வேலை பார்ப்பாங்க ஆபீஸ்ல போயிட்டு? செஞ்சு காமிங்க. அப்பதான் ஒர்க் பண்ணுவார்ல. சோ இதுவும் கரெக்டா சொல்லிருக்கீங்க. மொத்தமா 5 கேள்வியில 2 கேள்வி வந்து கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்க. சோ 40 அவுட் ஆஃப் 100. அடுத்து நம்ம ஈயடிச்சாங் காப்பில வரக்கூடிய சுட்டி கவின் அண்ட் ஃபேமிலி. உதய், ஆர்த்தி, வெல்கம் டு ஈயடிச்சாங் காப்பி. ஸோ ஈயடிச்சாங் காப்பி ரெடியா? ஓகே, லெட்ஸ் ப்ளே ஈயடிச்சாங் காப்பி. எவரிபடி கிளாப் ப்ளீஸ். First question, very difficult question.
உங்கள் திருமணம் லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? லவ் மேரேஜ். லவ் மேரேஜ். யார் ஃபர்ஸ்ட் லவ் ப்ரப்போஸ் பண்ணது? அவர்தான். உதய் தான் பண்ணாரு. ஓகே நந்தினி. எஸ். ஓகே முதல் கேள்வி கேட்டாச்சு. ஓவர் டு யூ. செல்லக்குட்டி உனக்கு ஃபர்ஸ்ட் क्वेश्चन ஓகேவா? உங்க அம்மாவோட மேரேஜ் லவ் மேரேஜா இல்ல அரேஞ்ச் மேரேஜா? லவ். லவ். ஓ மை காட் கரெக்ட். ஸோ லவ் மேரேஜ்னு முதல் கேள்விக்கு கரெக்டான ஆன்சர் பண்ணிருக்கீங்க. வாழ்த்துக்கள். வெரி குட். செகண்ட் क्वेश्चन. ஓகே உங்க வீட்ல உங்க ரெண்டு பேர்ல கூட வச்சுக்கலாம். யார் அதிகமா டிவி பாப்பீங்க? நான் தான். நீங்க தான். ஸோ அதிகமா டிவி பார்க்கறது நீங்க தான். ஸோ இந்த பதில வந்து கவின் சொல்லுவாரா? சொல்லுவான். சொல்லுவார். நந்தினி Yes. ரெடிமா? இங்க வந்து ரெண்டாவது கேள்வி கேட்டாச்சு, பதில் சொல்லியாச்சுமா, லாக் பண்ணியாச்சு. ஓவர் டு யூ. செல்லக்குட்டி உங்க வீட்ல யார் அதிகமா டிவி பாப்பா? அம்மாவா அப்பாவா? அம்மாவும் எல்லாரும் டிவி பார்ப்போம். அம்மாவும் எல்லாருமே தான் டிவி பாப்போம். யாரு ஜாஸ்தி பாப்பா? அம்மா பாப்பாங்களா இல்ல அப்பா பாப்பாங்களா? அம்மா. அம்மா. சூப்பர். கரெக்டான பதில். ஆர்த்தி இந்த கொஸ்டின் உங்களுக்கு தான். உங்க கணவர் ஆபீஸ் முடிஞ்சதும் எத்தனை மணி வீட்டுக்கு வருவார்? 9 to 10. ஓகே 9 to 10. ஓகே ஆல் ரைட். நந்தினி எஸ். உங்க அப்பா இருக்கிறார்ல ஆபீஸ்க்கு போவாரா? ஆஃபீஸ் போவாரு. ஆபீஸ் போவார்ல எத்தனை மணிக்கு வருவாரு? இப்போ சன்னு ஷட் ஆகுற உடனே வருவாரு. சன்னு செட் ஆன வரையும் வருவீங்களா? சரி நீங்க ஆக மொத்தத்துல நீங்க ஆபீஸ்க்கு போறதே வந்துட்டு அந்த சன்னை செட் பண்றதுக்கு தான். கரெக்ட். தெரிஞ்சு போச்சு சார் எனக்கு. உங்க அப்பாட்ட கேளு எத்தனை மணிக்கு ஆபீஸ் முடிச்சு வருவீங்கன்னு கேளு. அப்பா நீ எப்போ ஆஃபீஸ்ல இருந்து வருவாப்பா? நீயே சொல்லப்பா, லேட்டா வருவேன்ல. டைம் சொல்லு கவின். கவின் 8 மணிக்கு வருவாரா, 9 மணிக்கு, 9 o'clock வருவாரா, 10 o'clock வருவாரா? இல்லம்மா, ஆ, அப்புறம் 10:30 வருவாரு. ஆல் ரைட். எனவே ஒரு ஹார்ட் ட்ரை தான், பட் ஓரளவுக்கு ஒரு சொல்லியிருக்காரு. பட் ஆனால் கிளியராக தெரியுது நீங்கள் லேட்டாக வரீங்க அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின், இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கொஸ்டின் தான். அவங்க மனைவி ஆர்த்தி, அவங்களுக்கு பிடிச்ச ஹீரோ யார்? விஜய். 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 விஜய் மாதிரி டைலாக் ஏதாவது பேசுவாரா கவின்? பைரவா டைலாக். வில் ட்ரை. ஆல் ரைட் நந்தினி. ஓகே கவின் குட்டி क्वेश्चन போயிடலாமா? உங்க அம்மாக்கு ரொம்ப பிடிச்ச ஹீரோ யாரு? அனுஷ்கா. அனுஷ்காவா? ஹீரோ பாரு நீயே கேளு. அம்மா உனக்கு பிடிச்ச ஹீரோ வந்து எப்படி இருப்பாருன்னு கேளு. அம்மா உனக்கு பிடிச்ச ஹீரோ எப்படி இருப்பா? எப்படி இருப்பான் உனக்கே தெரியுமே, உனக்கு ரொம்ப பிடிக்குமே அந்த ஹீரோவை. யாரு? தெரியலம்மா. தெரியலையா? சாரி, டஃப் லக், பாவம். இதுலயும் 20 மார்க் கிடைக்கல. ஓகே, நம்முடைய ஈயடிச்சாங்காப்பினுடைய உங்களுக்கான ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல லாஸ்ட் கொஸ்டின். உங்க வீட்டில் அதிகமாக போனை பயன்படுத்தக்கூடியவர் யார்? கண்டிப்பா இவங்க தான். ஆர்த்தி. ஆர்த்தி தான். ஓகே, சரி. இந்த பதில் அவருக்கு தெரியுமா கவினுக்கு? தெரியல, பாப்போம். ஆல்ரைட், பாப்போம். ஓகே. நந்தினி. செல்லக்குட்டி உங்க வீட்ல யார் வந்து அதிகமா வந்து மொபைல் யூஸ் பண்ணுவாங்க? அம்மா. அம்மாவா? இப்போ 5 क्वेश्चंसக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்களும் 3 வந்து கரெக்டா சொல்லிருக்கீங்க, அம்மாவும் 3 கரெக்டா சொல்லிருக்காங்க. சோ மொத்தமா 60 out of 100. ஈயடிச்சாங்காப்பி ரவுண்ட் ரொம்ப அழகா முடிஞ்சிச்சு. இதுல என்னென்ன குழந்தைங்க எவ்வளவு மதிப்பெண் எடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். மகிதா 40, கவின் 60, ரிக்ஷித் 100. நம்ம சுட்டி சாம்பியன்ஸ்ல செகண்ட் ரவுண்ட் ஆலினால் அழகு ராஜா. நம்ம ஆலினால் அழகு ராஜால முதலாவது விளையாட வர்றது ரிக்ஷித் அண்ட் ஃபேமிலி. ஓகே, ஸோ உங்க ரெண்டு பேர்ல யார் பெர்ஃபார்மர்? இவர்தான். அவர்தான். ஓகே, ஸோ அந்த கேமுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் அந்த கேம் பற்றியும் ரூல்ஸ் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ உங்களுக்கு 5 விஷயங்கள் கொடுக்கப்படும். அந்த 5 விஷயங்களில் நீங்கள் யாராவது ஒருத்தர் நடித்து காட்டணும். அந்த நடிப்பில் அந்த குழந்தை அப்படியே மயங்கி என்ன நீங்கள் சொல்ல வரீங்கன்றதை கரெக்டாக சொல்லிட்டார் அப்படின்னா ஒரு விஷயத்துக்கு உங்களுக்கு 20 மதிப்பெண்கள். ஸோ 5 விஷயமும் கரெக்டாக சொல்லிட்டாருன்னா 100 மதிப்பெண்கள். ஆனால் இந்த 5 விஷயத்தையும் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான நாங்கள் கொடுக்கக்கூடிய கால அவகாசம் only 2 minutes. ஓகே, ரெடி டு ப்ளே? நீங்க தானா? மௌலி ரெடி? ஓகே டன். Your time starts now. Spider.
ஹலோ பிட் அடிக்காதீங்க. பவுடர். வெரி குட். அடுத்து மம்மு. பிரெட். எடுத்துட்டு போற பொருளை சொல்லுங்க. சாப்பிடுறது புரிஞ்சுக்கிட்டான் அவன். ஆபீஸ்க்கு எடுத்துட்டு போற லஞ்ச் பாக்ஸ். 30 செகண்ட்ஸ் தான் இருக்கு. நெக்ஸ்ட் அப்போ பாருங்க. ஓகே நெக்ஸ்ட். என்னது இது? ராபிட். நோ. ஒரு அனிமல் இங்க பாருங்க. ஒரு அனிமல். நீ தான் சொல்லணும். நீங்க பேசவே கூடாது. டைனோசர். டைனோசர். நோ. டைனோசருக்கு எப்படா மாடா. எஸ் கரெக்ட். என்னது? சூப்பர். வெரி குட். மாடு. ஓகே தென் நெக்ஸ்ட். இது ஒரு வெஹிக்கிள். இது வெஹிக்கிள் நல்லா கவனிச்சுக்கோ. பைக். இல்ல பாரு, நல்லா பாரு, நல்ல ஆக்ஷன் பாரு, கவனமா பாரு. ஓகே அப்படியே இல்ல பாரு எப்படி பண்றாங்க பாரு. ஆட்டோ தானே. சூப்பர். நெக்ஸ்ட் ஒரு ஆக்டர். எந்த ஹீரோ? யார் பண்ணுவா அது மாதிரி? டைம் போயிட்டு இருக்கு. யாரு? நானா? கண்டுபிடிங்க. 10 யாரு 9 யார் எந்த ஹீரோ? 9 அவர் பேர் என்ன சொல்லு. சொல்லாதீங்க. ஒண்ணு சொல்லக்கூடாது. 6 5 ஹீரோ. 4 கபாலியா. 3 ஹீரோ. 2 ஸ்பைடர்மேன். 1 நான் பண்றேன். கண்டுபிடிக்கிறியா? ஓகே ரெடி மௌலி ரெடி. டைம் பண்ணுங்க. யார் இவர் பேர் சொல்லு. யாரு? என்னது அங்க பாருங்க. தள்ளி போக சொல்லலையா? தள்ளி போக சொல்லாதேவா? ரெமோ. அவர் பேர் என்ன? யாரு? சிவகார்த்திகேயன். ஓகே உங்களுக்கு வந்து மொத்தம் வந்து 5 விஷயங்கள் வந்து கொடுத்தோம். அந்த 5 விஷயங்களை வந்து நீங்க அழகா நடிச்சு காமிச்சீங்க. குழந்தை வந்து பாத்தீங்கன்னா அதுல 4 வந்து கரெக்டா வந்து சொல்லிட்டாங்க. சோ 80 out of 100. Thank you so much. ரொம்ப அழகா விளையாண்டீங்க. நெக்ஸ்ட் ரவுண்ட்லயும் பார்க்கலாம். ஓகே thank you so much. Thank you. நம்ம ஆளினால் அழகராஜல அடுத்த காலத்துல இறங்க போறது மகிதான் ஃபேமிலி. மைதா ரெடியாது? ஓகே இப்போ யார் நடிச்சு காட்ட போறது? ஒய்ஃப் தான். இப்போ உங்க வைஃப் தான் ஆக்ட் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டீங்க. சோ உங்க வைஃப் ஆக்ட் பண்ணி காமிக்கட்டும். குழந்தை எத்தனது வந்து கண்டுபிடிக்கிறாங்கன்னு பாக்கலாம். டெய்லி யூஸ் ஒரு பொருள். பிரஷ் இட். வெரி குட். நெக்ஸ்ட் ஹோம் அப்ளையன்ஸ். ஃபேன். நெக்ஸ்ட் வாயை கிளம்ப பண்ணுங்க. வாக்கிங். சூப்பரா பண்றாங்களே அம்மா. கபாலிடா. சூப்பர். 3மே கரெக்டா சொல்லிட்டீங்க. 4th one 20 seconds தான் இருக்கு. என்னது? அனிமல். இது என்ன அனிமல்? வலில். சரி நீங்க சொல்லுங்க. மங்கி. சூப்பர். வெரி குட். லாஸ்ட் 10 செகண்ட் தான். 10 என்னது இது? 9 8 7
பேசக்கூடாது, அப்பா பேசக்கூடாது. 6 அப்போ சொல்லு சீக்கிரம் இங்க பாரு, அம்மா பாரு. எதுல இப்படி போவோம் நம்ம? 4 அது பேர் என்ன? 3 ஸ்கூட்டர். ஓ, கொஞ்சம் மிஸ் ஆச்சு. சீக்கிரம் சீக்கிரம். டைம் அப். ஓகே மதுரா கை கொடுங்க. சூப்பர் மதுரா, பயங்கரமா வந்து ஆக்ட் பண்ணீங்க. ஒரு குழந்தைக்கே வந்து தெரியுற அளவுக்கு அவ்வளோ அழகா வந்து ஆக்ட் பண்ணிருக்கீங்க. எனவே உங்களுக்கு மொத்தமா வந்து 5 விஷயம் கொடுத்தோம். அந்த 5 விஷயத்துல வந்து 4 வந்து கரெக்டா வந்து குழந்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ நீங்க வாங்கக்கூடிய மார்க் 80 அவுட் ஆஃப் 100. அடுத்து நம்ம ஆளினால் அழகுராஜால களத்துல இறங்க போறது கவின் அண்ட் ஃபேமிலி. ரெடியா? போலாமா? இப்போ யார் வந்து ஆக்ட் பண்ண போறீங்க? யார் வந்து குழந்தை கூட நிக்க போறீங்க? இவர் ஆக்ட் பண்ணுவாரு, நான் நினைப்பேன். இட்ஸ் மெடிக்கல் மிராக்கிள். நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. போலாம், டன். குட்டி ரெடி? ரெடி? ஓகே, யுவர் டைம் ஸ்டார்ட் நவ. சார், இவ்வளோ தேய்ச்சும் உங்க மண்டையில முடி வளரலையே சார். தெரியலையா? டெய்லி யூஸ் பண்ணுவோம் நம்ம. ஓகே, ஹோம் அப்ளையன்ஸ் இது. பாத்து பாத்து சுற்றப்போது. என்னது? இப்போ நெக்ஸ்ட் டக்குனு சூப்பர். அயன் பாக்ஸ். சூப்பர் 30 செகண்ட்ஸ் மோர். அடுத்து அனிமல். ஓகேவா? இந்த அனிமல் எதை சொல்லு? நம்ம உள்ள கூட பார்த்தோம். அந்த அனிமல் நம்ம உள்ள ப்ளே ரூம்ல கூட பார்த்தோம். நீங்க எலிஃபண்ட். ஓகே, அடுத்து இது என்னது? இது வெஹிக்கிள். இது வண்டி. அதான் என்ன வண்டி? சத்தமா சொல்லு. பைக். சூப்பர். 10 9 8 7 6 தெரியல. 5 தெரியல. 4 3 2 excuse me 1 time up. ஓகே, சூப்பர். ஸோ வந்து எனிவே உங்களுக்கு வந்து 5 விஷயம் வந்து கொடுத்தோம். ஸோ அந்த 5 விஷயத்தில் வந்து குழந்தை வந்து 4 விஷயத்தை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் வாங்கக்கூடிய மார்க் 80 அவுட் ஆஃப் 100. ஓகே, thank you so much. Thank you. பீடியாஷுவர் வழங்கும் இம்யூனிட்டி வால் போனஸ் ரவுண்ட் இஸ் ரெடி டு ப்ளே. ஓகே, ஸோ எல்லாரும் வாங்க. பீடியாஷுவர் உடைய இம்யூனிட்டி வால் போனஸ் ரவுண்ட் ரூல்ஸ் கேட்டுக்க. உங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய கால அவகாசம் only 30 செகண்ட்ஸ். அந்த 30 வினாடிக்குள்ள இங்க பாத்தீங்கன்னாக்க 9 பாக்ஸ் இருக்கு இந்த ரேக்ல. இந்த 9 பாக்ஸ்ல இங்க இருக்கக்கூடிய அந்த பீடியாஷுவருடைய பாக்ஸ் வந்து நீங்க குழந்தையில எடுத்து அடுக்கணும். இதுல யார் மேக்ஸிமம் அந்த டைமுக்குள்ள மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பாக்ஸ் அடுக்குறாங்களோ அவங்க வின்னர். இதுல எல்லாருமே ஒரே டைம்ல அடிக்கிட்டாங்கன்னா அடுத்த லெவல் நாங்க எது ஸ்க்ரூட்டினி பண்ணி நாங்க எது செக் பண்ணி பார்ப்போம்னா அந்த பீடியாஷுவர்ன்ற பிராண்ட் வந்து அந்த பக்கமா ஃபேஸ் பண்ணியிருக்கணும், கேமரா ஃபேஸ் பண்ணியிருக்கணும். ஓகே, ஸோ அது யார் மேக்ஸிமம் நம்பரா அடிக்கிருக்காங்க அப்படிங்கிற பார்த்து நம்ம வின்னரை டிசைட் பண்ணுவோம். ஓகே, ரெடி? ரக்ஷித், மைதா, கவின், ரெடியா? விளையாடலாமா? சொல்லுமா. ஓகே, யுவர் டைம் ஸ்டார்ட் நவ. குட்டி அச்சுக்குட்டி அப்புக்குட்டி அம்முக்குட்டி கையை தட்டி ஆட்டம் போடு நம்ம குட்டி வெள்ளை கட்டி கத்தி 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 அங்க சுத்தி இங்க சுத்தி கேட்டு பாரு உன்னை பத்தி சேட்டை பண்ண செல்ல குட்டி சமத்தாரி சொன்ன பேச்சு கேடு சமத்தா ஐயா அடிச்சானி சொல்லி அடிக்கிற அஜித்தா ஐயா ஆடி பாடி நாங்க சேட்டையும் செய்வோம் மம்மி டாடி சொன்ன பேச்சை 5 5 3 2
முடிஞ்சு இல்ல முடிஞ்சு வைக்க கூடாது வைக்க கூடாது அங்க வச்சுங்க விட்டுரு வெரி குட் ரக்ஷித் வெரி குட் அதாவது நம்ம முன்னாடியே சொன்னோம் இல்லையா, மேல இருக்கவங்க கீழே வரலாம், கீழே இருக்கவங்க மேல போலாம், எப்படி மாறும்னு யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொன்னோம். இந்த கேம்ல வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா அவதான் வந்து ரொம்ப லீஸ்ட்ல இருந்தாங்க, அதாவது 120ல தான் இருந்தாங்க. பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்க 170 எடுத்தாச்சு. ஆல்ரெடி வந்து ரிக்ஷித் வந்து 180 இருந்ததுனால அந்த 180ல அப்படியே தான் இருக்கிறது. என்னோட செல்லக்குட்டி கவின் வந்து 140 எடுத்துட்டாரு. சோ நம்ம தீயா வேலை செய்யற ரவுண்ட்ல விளையாட போறது ரிக்ஷித் அண்ட் மகிதா. நம்ம சுட்டி சாம்பியன்ஸ்ல மூணாவது ரவுண்ட் தீயா வேலை செய்யற குமார். ஃபைனல் ரவுண்ட் தீயா வேலை செய்யணும் குமார்ல முதல்ல வரக்கூடிய அந்த சுட்டி போட்டியாளர் மகிதா ஃபேமிலி. மகிதா குட்டி ஹாப்பியா? ஃபைனல் வந்தாச்சு, ஹாப்பியா? நீங்க சொல்லுங்க மதுரா, நீங்க வந்து ஒரு ஃபைனல்ஸ் வந்த உடனே உங்களுடைய அந்த ஃபீலிங் எப்படி இருக்கு? எதிர்பார்த்தீங்களா? அப்படின்ட்டு இல்லை, எதுனாலும் ஓகே. பட் ஸ்டில் வந்திருக்கா. ஓகே, இந்த கேம் உடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் உங்களுக்கு சொல்றேன். இந்த கேம் விளையாடுறதுக்கு உனக்கு 1 மினிட் டைம். அந்த 1 மினிட்குள்ள நீ என்ன பண்ணணும்னா உன் மூக்கில் வந்து நாங்கள் மாய்ஸ்சரைசர் தடவிடுவோம். ஓகே, ஸோ என்ன பண்ணணும்னா உன் மூக்கை வச்சுட்டு அந்த பஞ்சில் அப்படி பண்ணினா அந்த பஞ்சு உன் மூக்கில் ஒட்டிக்கும். ஸோ ஒரு பஞ்சா கொண்டு போய் இந்த ட்ரேல போடணும். ஆனால் கை யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, யுவர் டைம் இஸ் ஒன்லி 1 மினிட். மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பஞ்சு அங்கே எடுத்து போய் எடுக்கணும். முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது கை யூஸ் பண்ணவே கூடாது. கை யூஸ் பண்ணால் நாங்கள் ஃபவுல் அப்படி கத்திடுவோம். Don't use your hands, okay? Okay, ready? செம்ம கியூட்டா அழகா இருக்கீங்க. இங்க பாருங்க. ரெடியா குட்டிமா? டைம் ஸ்டார்ட் நவ. ஆட் வெரி குட். நெக்ஸ்ட். வெரி குட். ஆட். Next. ஏய் சூப்பர். Next. இன்னும் 20 செகண்ட்ஸ் தான் இருக்கு. அப்புறம் next. 20 செகண்ட்ஸ் தான் இருக்கு. அதுக்கு 7 போடுங்க. நல்லா ஆயிட்டு. வெரி குட். ஓகே. Next. இன்னும் 10 செகண்ட்ஸ் தான் இருக்கு. 9 8 7 6 5 4 3 2 1 டைம் அப். ரொம்ப பிரமாதமா விளையாடுனீங்களே. வெரி குட். அது வந்து ஒரே கல்ல 2 வாங்க. 3 வாங்க. அட் a டைம்ல வந்து 2 ஸ்பாஞ்ச் எடுத்து கடகடன்னு போட்டு வந்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ். சரி, இங்க வந்து பாத்தீங்கன்னா 9 ஸ்பாஞ்ச் வந்து ட்ரேல வந்து போயிருக்கு. சோ பார்க்கலாம் நம்ம அடுத்த குழந்தை எவ்வளவு அழகா விளையாடுறாங்க. அதை வச்சு தான் வந்து நம்ம சுட்டி சாம்பியன்ஸ் வந்து யார் வின் பண்ண போறான்னு தெரியும். சோ thank you so much. Thank you. ஸோ நம்ம ரிக்ஷித் வந்து விளையாடுனதுக்கு அப்புறமா தான் தெரியும் யார் வந்து சுட்டி சாம்பியன்ஸோட டைட்டில் வின் வந்து யாருக்கு போக போகுது அப்படின்ட்டு. ஸோ ரிக்ஷித் இதுக்கப்புறம் நம்ம வெயிட் பண்ண வேணாம். ஓடி வந்துருங்க. ஸோ நம்ம ரிக்ஷித் வந்து மஹிதாவுடைய ரெக்கார்டை முறியடிப்பாரா அப்படின்னு ஒரு பெரிய சவாலை இப்போது நம்ம மேற்கொண்டிருக்கிறார். அவங்க 9 எடுத்துட்டாங்க. நீங்க 9க்கு மேல எடுத்தாதான் அந்த டைட்டில் வின் பண்ண. டைம் சொன்னாலும் பரவாயில்ல, நான் அதை எடுத்துருவேன். இது செம்ம போங்க. டைம்க்குள்ள முடிக்கணும். அப்போ அதுக்கப்புறம் தான் வந்து செட் ஆகாது. அது போங்க விளையாட்டு. மூக்கு
மூக்கே இல்லடா கட்டுறது. அவனுக்கு மூக்கே சின்ன மூக்கு தான். ஓகே your time start now. வெரி குட். அங்க போங்க. ஆட்டுங்க. கொஞ்சம் ஆட்டுங்க. அப்படிதான். சூப்பர் சூப்பர். ஓகே விளையாடு. வெரி குட். வெரி குட் வெரி குட். சீக்கிரம் நல்லா ஆயிட்டு. Very good. Fantastic. Rikshit, fantastic. Good job. Clap. Very good. One more try. நல்லா ஆயிட்டு. Super. ஆட்டு. Okay, 7 போட்டாச்சு. 7 போட்டாச்சு. 8. ஓகே. வா. ஒண்ணே ஒண்ணுதான். வெரி குட் போங்க. கை விட்டு. இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம சுட்டி சாம்பியன்ஸ் வின்னர் கப் யாருக்கு போக போகுது அப்படின்னு தெரிய போகுது. பட் அதுக்கு முன்னாடி லெட்ஸ் வெல்கம் மகிதா ஃபேமிலி. ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா பயங்கர எனர்ஜியோட விளையாண்டாங்க. பட் அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு மார்க்ஸ் கண்டிப்பா தெரிஞ்சே ஆகணும். நீங்க எவ்வளவு ஸ்பான்சர் எடுத்திருக்கீங்க? எவ்வளோ? 10. எவ்வளவு எடுத்திருக்கீங்க? 10 எடுத்திருக்கீங்க. குட்டீஸ் நீங்க எவ்வளவு எடுத்திருக்கீங்க தெரியுமா? 9 எடுத்திருக்கீங்க. சூப்பர். சோ எனிவே இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு சுட்டீஸ்மே வந்து பயங்கர சூப்பரா விளையாண்டாங்க. இன்னைக்கு நம்ம சுட்டி சாம்பியன்ஸோட டைட்டில் வின்னர் கப் யாருக்கு போகுது அப்படின்னா ரிக்ஷித் அண்ட் ஃபேமிலி. சுட்டி சாம்பியன் இந்த எபிசோடில் 2வது இடத்தை தட்டி செல்பவர் பேரழகி மகாராணி மகிதா. The entertainer of this episode, Mr. Kavin. The best performer of the day அப்படின்ற அவார்டு மட்டுமல்ல, நம்ம கவினுக்கு யூனிபிக் ஃபெஸ்டிவ் குக்கீஸ் வழங்கும் awesome performer of the day goes to Kavin. இதே மாதிரி அடுத்த வாரமும் எனர்ஜெட்டிக்கான சுட்டீஸோட உங்களை வந்து பார்க்குறோம். Until then, bye from Nandini and Bravo Gopi. பீடியாஷுர் வழங்கும் சுட்டி சாம்பியன்ஸ் பவர்ட் பை ரமணாஸ் ரவா தோசை மிக்ஸ் ஆரோக்கியத்தின் அஸ்திவாரம் மற்றும் பொம்மிஸ் நைட்டிஸ் எங்கும் எங்கெங்கும்